டர்போ கிரானி, பால் ஸ்டீலர், ஸ்பெஷல் யூகாய், மணிக்கி டால், டாண்டடனோட ஆன்டாகனிஸ்ட். இந்த மாரி உங்களுக்கு நெறைய நிக்நேம் இருக்கு. ரீசென்ட்டா வந்த அனிமேலயே நெறைய பேருக்கு புடிச்ச ஒரு ஆன்டாகனிஸ்ட்டா டர்போ கிரானி இருக்காங்க. இந்த வீடியோல டர்போ கிரானியோட ஆரிஜின் அண்ட் பவர் இது 2யும் தான் பார்க்க போறோம். நான் ஆரிஜின்லேருந்தே ஸ்டார்ட் பண்றேன். டர்போ கிரானியோட கேரக்டர் அப்படிங்கிறது ஃபோல்க்ளோர்லேருந்து வந்த கேரக்டர். அப்படின்னா வாய்மொழி கதைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கதையிலேருந்து டெவலப் ஆன ஒரு கேரக்டர் தான் டர்போ கிரானி. டர்போ கிரானிக்கு ஜப்பான்ல ஒரு கதை இருக்கு. ஒரு டைம்ல ஜப்பான்ல ஃபுட்டுங்கிறது ரொம்ப கம்மியா இருந்திருக்கு. அது எல்லாருக்குமே கிடைக்கல. அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா, வீட்ல வயசானவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஒரு மவுண்டனோட டீப்ல விட்டுட்டு அவங்க வந்துட்டாங்க. ஸோ அதுலேருந்து வந்தவங்க தான் டர்போ கிரானி. இது ஒரு ஃபோல்க்ளோர் தான். இதுலேருந்து கிரியேட் ஆன ஒரு கேரக்டர் தான் நம்ம டர்போ கிரானி. டர்போ கிரானி ஒரு டனலுக்குள்ள மட்டும் தான் இருப்பாங்க. அவங்க எர்த் பவுண்டட் யோக்காய். அவங்க அந்த டனலுக்குள்ள மட்டும் தான் இருப்பாங்க. அங்க வர்றவங்கள மட்டும் தான் அவங்க அஃபெக்ட் பண்ணுவாங்க. ஒக்கருன், மோமோ அயாஷி இவங்க 2 பேருமே ஆப்போசிட் பிலீவர்ஸ். மோமோவுக்கு ஸ்பிரிட் மேல ஒரு பிலீஃப் இருக்கும். ஏலியன் மேல இருக்காது. இதே ஒக்கருனுக்கு ஏலியன் மேல இருக்கும். ஸ்பிரிட் மேல இருக்காது. ஸோ இவங்க 2 பேரோட நம்பிக்கையில யார் நம்பிக்கை தான் உண்மையான பார்க்கறதுக்காக 2 பேருமே ஒரு பிளேஸ்க்கு போறாங்க. அப்படிதான் ஒக்கரன் வந்து அந்த டனலுக்கு போறான். அங்க தான் டர்போ கிரானிய பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பிரிட் மேல ஒரு நம்பிக்கை வருது. பட் அந்த டர்போ கிரானிட்டேருந்து எஸ்கேப் ஆகுறதுங்கிறது முடியாத ஒண்ணு. டர்போ கிரானியோட பவர்னு எடுத்துக்கிட்டோம்னா, அதுல மெயினானது அவங்களோட ஸ்பீடு தான். 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல வந்து அவங்க ஓடுவாங்க. அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது அவங்க டர்ன் ஆனாலும் கம்மியாகாது. எப்பவுமே 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் வந்து அவங்க ரன் ஆயிட்டு இருப்பாங்க. இதனால அந்த டனலுக்குள்ள யாராவது உள்ள வந்துட்டாங்கன்னா, அதுலேருந்து வெளில வர்றதுங்கிறது முடியாத ஒண்ணு. இன்னொரு ஒரு ஸ்டோரியுமே இருக்கு. எல்லாருமே ஒரு டனல கிராஸ் பண்றப்போ, டெத் ஆகுறதுக்கு முன்னாடி பார்க்குற ஃபேஸ் வந்து டர்போ கிரானியோட ஃபேஸா இருக்குன்னு சொல்லிட்டு, ஒக்கரோன் அந்த டனல்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்றான். பட் டர்போ கிரானியோட ஸ்பீடுங்கிறது அல்டிமேட்டா இருக்கு இல்லையா? ஸோ அதனால அவனால எஸ்கேப் ஆக முடியாது. ஒக்கரோன் மேல அந்த கர்ஸ் விழுந்துரும். ஸோ அவங்க வந்து அந்த டனலுக்குள்ள யார் வந்தாலுமே அவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ வந்து அவங்க ஸ்டீல் பண்ணிடுவாங்க. அவங்க ஏன் டனலுக்குள்ள இருக்காங்கன்னா, சரவுண்டிங்ல கொடூரமா டெத் ஆகுற கேர்ல்ஸுக்கு ஆதரவு சொல்லிட்டு அந்த டனலுக்குள்ள இருக்காங்க. அந்த டனலுக்குள்ள வரவங்களோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ ஸ்டீல் பண்றாங்கன்னா, அவங்க எப்படி இறந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால இதிலேயே கெஸ் பண்ண முடியும். டர்போ கிரானிக்கு டெலபோர்டேஷன் பவருமே இருக்கு. டெலபோர்டேஷன் அப்படிங்கிறத நம்ம நெறைய டிஃபரெண்ட் வெரைட்டில பார்த்துருப்போம். மினோட்டோ வந்து எஃப்டிஜி யூஸ் பண்ணுவாரு. ஒரு பாயிண்ட் டூ பாயிண்ட் வந்து டெலபோர்ட் ஆகுறது. கோஜோ டெலபோர்ட் ஆவாரு. இது மாரி நெறைய கேரக்டர் வந்து டெலபோர்டேஷன் பவர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் டர்போ கிரானியோட டெலபோர்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப டிஃபரெண்ட்டா இருக்கு. ஒரு மொபைல் பிரசன்ட்டா இருந்தா, அங்க வந்து டர்போ கிரானி வந்து டெலபோர்ட் ஆயிருவாங்க. எப்படி ஆவாங்கன்னா, அவங்களுக்கு ஸ்பைரல் பத்தி அவேர்னஸ் இருக்கும். அந்த ஸ்பைரல் கிடையாது. அவங்களுக்கு ஸ்பெஷலா எலக்ட்ரிக்கல் கரண்ட் இருக்கு இல்லையா? மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல ஸ்பைரல் ஷேப்ல இருக்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கனால, எங்க மொபைல் பிரசன்ட்ல இருக்கோ, அவங்க வந்து அவங்க டெலபோர்ட் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி டெலபோர்ட் ஆகி தான் மோமோ அயாஷிய வந்து அவங்க சேவ் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட இன்னொரு அல்டிமேட்டான பவர் வந்து இவங்களோட ஸ்பிரிச்சுவல் ஃபார்ம். ஒருத்தவங்க டனலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா, அதுலேருந்து எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு அவங்க இன்னொரு வேயுமே வந்து யூஸ் பண்ணலாம். உள்ள வந்ததுக்கு அப்புறமா இன், அவுட் இது 2யுமே வந்து அவங்களோட தலைய வச்சு அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிருவாங்க. ஸோ அப்போ மோமோ அயாஷி அதுலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காக ஒரு மெட்டல் பேட் கூட யூஸ் பண்ணியிருப்பா. அத ஐ கேட்ச் பண்ணும். ஸோ எதுவுமே யூஸ்லெஸ்ஸா தான் இருக்கும். ஸோ அவங்கள்ட்டேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்காண்டி தான் ட்ரிக்கா ஒரு சேலஞ்ச் பண்ணுவாங்க. டர்போ கிரானியோட கர்ஸ்ங்கிறது மல்டிப்ளை ஆகும். அதுல ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. ஒருத்தவங்க மேல அவங்களோட கர்ஸ் இருந்ததுன்னா, அவங்கள ரிமோட்டாவே இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டர்போ கிரானி ஒரு ஹியூமன மட்டும் இல்ல, ஒரு யோக்காய கூட அவங்களால கண்ட்ரோல் எடுத்துக்க முடியும். ஸோ உங்களோட கர்ஸ் அவங்க மேல இருந்ததுன்னா, டர்போ கிரானி தான் அத டாமினேட் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க உங்களோட கர்ஸ்ல வந்து இருக்காங்க அப்படின்னா, ஸோ அந்த கர்ஸ் இருக்கு இல்லையா? அத பார்க்குற மூலமா கூட இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவங்களால ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அப்படி இருக்கப்போ வந்து அவங்க மூக்குலேருந்து வந்து பிளட் வரும். ஸோ இத யூஸ் பண்ணி என்டையர் சிட்டிய கூட கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருப்பாங்க. டர்போ கிரானியோட பவர்ங்கிறது சோனோ சிட்டில தான் ரொம்ப டாமினேட்டடா இருக்கும். அவங்க ஒருத்தவங்க மேல கர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா, திரும்ப அவங்க ஸ்டீல் பண்ண ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் வந்தா மட்டும் தான் அந்த கர்ஸ்லேருந்து அவங்க எஸ்கேப் ஆக முடியும். எப்படின்னா, டர்போ கிரானி வந்து ஒரு கிராப்போட மெர்ஜ் ஆயிருப்பாங்க இல்லையா? ஸோ அது எப்படின்னா, அதுவுமே வந்து ஒரு ஸ்பிரிட். அது வந்து எர்த் பவுண்டட் ஈவில் ஸ்பிரிட் தான். அது அண்டர் கிரவுண்ட்ல இருக்கும். அந்த கிராப் டனலுக்குள்ள இருக்கப்போ, அந்த பார்ட்டியோட வந்து மெர்ஜ் ஆயிருந்திருக்கும். ஸோ அதுவுமே அந்த கேர்ல்ஸுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு ஸ்பிரிட் தான். ஸோ அதோட மெர்ஜ் ஆயிருந்தாலுமே, டர்போ கிரானியோட டாமினேஷன் தான் அதிகமா இருக்கும். டர்போ கிரானியால அந்த கிராப்போட எபிலிட்டியயுமே யூஸ் பண்ண முடியும். ஸோ அத எப்ப யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, மோமோ அயாஷி வந்து சேலஞ்ச் பண்ணியிருப்பா இல்லையா? சேலஞ்ச் பண்ணிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறப்ப ரன் பண்ணுவா. அப்போ டர்போ கிரானி ரன் பண்ணாமலே நெறைய ஹேண்ட் வர வச்சு அவங்கள லாக் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வந்து எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா, அது இந்த கிராப்போட மெர்ஜ் ஆனனால தான் பண்ண முடிஞ்சது. அது அண்டர் கிரவுண்ட்ல டிராவல் ஆகும். அப்படி ஆகுறப்போ அதுலேருந்து நெறைய ஹேண்ட் வந்து இவங்களால யூஸ் பண்ண முடியும். ஸோ இதோட மெர்ஜ் ஆனனால தான் அவங்களால வந்து ஒரு சிட்டியே வந்து கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர முடிஞ்சது. அந்த கிராப் இருக்கு இல்லையா? அது ரொம்ப ஸ்பீடெல்லாம் கிடையாது. பட் டர்போ கிரானியோட மெர்ஜ் ஆனனால டர்போ கிரானி 100 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல ஓடுவாங்க இல்லையா? அதே ஸ்பீடு அந்த கிராப்புக்கு இருக்கும். டர்போ கிரானி ஒரே பிளேஸ்ல இருந்துட்டு அவங்க கர்ஸ்ல இருக்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண முடியிற மாதிரியே இன்னொன்னு பண்ணுவாங்க. சோனோ சிட்டி எட்ஜ்ல இருக்க எல்லா ஸ்பிரிட்டையுமே இவங்களோட தேவைக்காக இவங்களால யூஸ் பண்ண முடியும். மோமோவும் ஒக்கரனும் எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து அந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு ஃபைனலா ஒரு லக்கி பவருமே கிடைச்சிருக்கு.
லக்குனால எனக்கு மைண்டுக்கு வரது வந்து ஒண்ணு கிங்கு, இன்னொன்னு வந்து முராத்தா. அவங்க 2 பேருக்கோட லக் வந்து அல்டிமேட்டா இருக்கும். டர்போ கிரானியோட லக்குங்கிறது எப்படி இருக்குன்னா, அது வந்து ரிவர்ஸாவும் ஆகும். ஸோ இவங்களுக்கு லக்கா இருக்கும். அவங்களுக்கு எனிமியா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு லக்கா இருக்கிறதுக்குமான சான்ஸுமே இருக்கு. மோமோயாசி, ஒக்கோரோன்னு இருக்காங்கன்னா, அவங்க கூட இருக்கிறப்போ வந்து ஒரு பேட்டில் நடக்குதுன்னா, ஸோ ஒருத்தவங்க பவர்ஃபுல்லாவே இருந்தாலும், இவங்க வின் பண்றதுக்கான சான்ஸுங்கிறது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு லக்கு தான். இந்த லக்குங்கிறது இவங்களுக்கு மட்டும் தான் எப்பவுமே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டா மாறதுக்கான சான்ஸுமே இருக்கு. ஸோ டர்போ கிரானி வந்து இப்ப நம்ம நெறைய ஆன்டகனிஸ்ட்ட கம்பேர் பண்ணி, இவங்க தான் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேரக்டர் இல்ல. அது ஒரு ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு கேரக்டர். ஸோ இப்ப ஏலியன்ஸ் வராங்க. ஏலியன்ஸ அட்டாக் பண்றதுக்கு இங்க இருக்க யோகாய்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. அக்ரோபாட்டிக் சில்கி, டர்போ கிரானி, மோமோவுக்குமே வந்து சைக்கிக் பவர் வந்து ஆக்டிவேட் ஆயிருக்கும். இது ஒரு ஜாலியா, ஃபன்னா பார்க்குற மாரி எனக்கு இருக்கு. நீங்க இந்த மாரி கேரக்டர்ஸ் வந்து எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? ஓ! ஒரு ஆன்டகனிஸ்ட்டா இருந்தாலும் செம்மையா இருக்குல்ல, ஃபன்னா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துருக்கீங்களா? அது என்ன கேரக்டர்? அதுல யார் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.